ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கியூட் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க மார்க்கெட்டில் மீட் எல்லாம் சேல்ஸ் பண்ணுற சேல்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் போகிற ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கிட்ட, பாருமா நீ இப்போத்துலேருந்து நல்லா படிக்கணும், இல்லைனா இந்த பொண்ணு மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஒரு தப்பான உதாரணமாக அவங்க குழந்தைகிட்ட காட்டிட்டு போகிறாங்க. அதை கேட்கும் போதே ஹீரோயினிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பார்ட் டைமாக தான் இந்த ஜாபை பார்த்துட்டு இருக்காங்க. படிக்கும் போது எதுக்காக ஹீரோயின் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எனக்கு யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கு, நான் படிக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் ஸ்டேப் மாமா அவங்க அப்பாவும் ஃபேமிலி ரன் பண்ணவே எங்க கிட்ட காசு இல்லையா, இதுல எங்க இருந்து ஒன்னு படிக்க வைக்கிறது, நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்ற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கோ, அட்லீஸ்ட் எங்களுக்கு டவுரியாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின், என்னைக்குமே நீங்க என்ன ஒரு பொண்ணாவே பார்த்தது கிடையாது, எப்ப பாரு உங்க பையனை மட்டும் தானே பாக்குறீங்க, அவனை மட்டும் நல்லா படிக்க வைக்கிறீங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்றீங்க, ஆனா எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே தேவையில்ல, நானே ஏன் பண்ணி படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க. அப்ப ஹீரோயின் அப்பாவும் போப்போ ரொம்ப சந்தோஷம், இந்த வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்ல இருந்த ஹீரோயின் பாட்டி தான் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க யாருமே ஜியாவுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, என் பேத்திக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து பேசிட்டு ஹீரோயின் கூடயே வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. ஆனா பாட்டிக்கு ரொம்பவே வயசானதால ரொம்ப நாளைக்கு ஹீரோயின் கூட இருந்திருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள்லயே இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை ஹீரோயின் கிட்ட கொடுத்தா, இந்த பணத்தை வச்சு உடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மேல உண்மையான அக்கறையோடு இருந்த அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா தான் அவங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஆப்போசிட்ல அவங்க பாட்டி மாதிரி ஒரு பாட்டி நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு கடைக்காரரு வேற நேரத்துல இங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல இங்க இருந்து போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த பாட்டி வேற எனக்கு கிடையாது, அந்த சிட்டிலேயே பெரிய பிசினஸ் மேனான கு செங்ஷுங்கிற நம்ம ஹீரோடைய பாட்டி தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் மறுபடியும் உங்க பாட்டி வீட்டை விட்டு காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்ப பாரு என் பாட்டிக்கு இதுதான் வேலை, எனக்கு பொண்ணு பாக்கணும் அப்பப்ப வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, எதுக்கு நிக்கிறீங்க, போங்க போயிட்டு என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அந்த கடைக்காரரு பாட்டியை ரொம்பவே புள்ளி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் தான் ஓடி பாட்டியை தாங்கி பிடிச்சு, ஒரு வயசானவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இருக்காதுன்னு சொல்லி அந்த ஆளை திட்டி விட்டுட்டு அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் மீட்டிங் கொடுத்து, நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டாந்து விடுறேன்னு சொல்ல, எனக்கு ரொம்பவே பசியா இருக்குமா, எனக்காக நூடுல்ஸ் வாங்கி தரியான்னு கேக்குறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாரு ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு கூட போடாத அளவுக்கு இவங்க ஃபேமிலி எவ்வளவு ஒரு கல்லெஞ்சுக்காரங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, வாங்க பாட்டி உங்களுக்காக நான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் பாட்டி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லவும் அவரை கூட்டிட்டு ஹீரோவுமே கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு எம்ப்ளாயி ஹீரோ வரது தெரியாம அவர் மேல காஃபியை ஊத்தி விட்டுறான். சோ அதனால அவருடைய ட்ரெஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு, சார் போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லவும், அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயை கூட்டிட்டு போய் அவன் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இங்க பாட்டியும் ஹீரோயின் வாங்கி கொடுத்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு, ஏமா எனக்கு பன்னு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்காக பன்னு வாங்கி தரியான்னு கேக்குறாங்க. சரிங்க பாட்டி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு உங்களுக்காக பன்னு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போறாங்க. அவங்க அந்தான போகவும் இந்த ஹீரோ வராரு. அந்நேரம் பார்த்து பாட்டி வர நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கவும், ஐயோ பாட்டி என்னது இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஹைஜெனிக்காவே இருக்காது, முதல்ல இந்த சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு புடிங்கிட்டு இருக்காரு. பன்னு வாங்க போன ஹீரோயின் திரும்பி வரும்போது சாப்பாடு ஹீரோ புடிங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு கையில இருந்த பன்னால ஹீரோ வடிச்சு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பாரு, ஒரு வயசானவங்க சாப்பிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பாடை போய் புடிங்கி சாப்பிட பாக்குறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கா, அம்மா நீ யாருன்னு கேக்குறாரு. என்னையா யாருன்னு கேக்குற, நான் வந்து அவங்களுடைய பேத்தி, இத பாரு பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் போலீஸ் கால் பண்ணி உன்னை பிடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ நீ தான் அவங்களுடைய பேத்தியா, அப்போ எனக்கே தெரியாம எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கலான்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயினும், பாட்டி இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்க, ஆமாமா இவன் தான் என்னுடைய பேரன்னு சொல்றாங்க. வாடா வா, உன்னதான் தேடிட்டு இருந்த, ஒரு வயசானவங்களுக்கு சாப்பாடு கூட வாங்கி தர முடியாத கல்லெஞ்சுக்காரனா நீ, பாவம் அவங்க எவ்வளவு பசியோட இருந்தாங்க தெரியுமா, உங்களுக்கு சாப்பாடு கூட வாங்கி தராதா, நீ எல்லாம் ஒரு பேரனான்னு கேக்குறாங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ, யாரு என் பாட்டிக்கு சாப்பாடு போடாம விட்டான்னு சொல்லிட்டு பாட்டியை திரும்பி பாக்குறாரு. அவங்க அப்பாவே மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசாம அமைதியாவே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி காலையில தான் அவங்க வீட்டு குக்கு விதவிதமா அவங்களுக்கு சமைச்சு கொண்டாந்து கொடுத்துருப்பாரு. அவங்க தான் எனக்கு பசிக்கல, என் பேரனுக்கு கல்யாணம் ஆகாம நான் சாப்பிட முடியேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோனி கிட்ட, அம்மா நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்ககிட்ட எனக்கு பேச்சே இல்லை, என் பாட்டி கிட்ட தான் பேச போறேன்னு சொல்லிட்டு, பாட்டி முதல்ல வாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இல்ல என்னாலலாம் உன் கூட வீட்டுக்கு வர முடியாது, ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுன்னு கேக்குறாங்க. என்ன பண்ணனு ஹீரோ கேட்கறதுக்கு, இந்த பொண்ணு என்ன காப்பாத்தினால அதுக்கு இவளுக்கு தான் பணம் கொடுக்கணும், இவளுக்கு பணம் கொடுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க கழுத்துல இருக்கிற அந்த கார்டையும் பார்த்துட்டு, ஓ இதே தான் வேலையை சுத்திட்டு இருக்கீங்களா, இது என்ன
புது ட்ரிக்கா? வயசானவங்க யாராவது வந்தா அவங்கள காப்பாத்துறங்கிற பேர்ல பணம் பறிக்கிறது அவங்களுக்கு வேலையான்னு சொல்ல, ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் பிரசிடென்ட் சார்னு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினிய ஒரு பணம் பிடிங்க நினைச்சு தான் யாருங்க அதான் அவங்க முன்னாடி தெரியப்படுத்த கூடாதுன்னு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு கையால சைகை காட்டிட்டு இருக்காரு. ஆனா எதுக்கு ஹீரோ இப்படி பண்றான்னு அவருக்கு சுத்தமாவே புரியல. என்னாச்சு சார், உங்க கையில ஏதாவது ப்ராப்ளமானு கேக்குறாரு. இவன் ஒருத்தன் சைகை காட்டினா கூட புரிஞ்சுக்க முடியாத மக்க அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, வாங்க சார் வாங்க, என்ன பிரசிடென்ட் சார் என்ன வர சொன்னாங்களா, இருங்க கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினும், ஏய் நீ என்ன டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. பரவாயில்லையே, நீயும் நல்ல கிளவரான பொண்ணதான் இருக்கா, நான் டிரைவர்னு இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட பாரு, என் மாச சம்பளமே வெறும் 5000 ரூபாய் தான், இதுல பாட்டி வர உனக்கு பணம் தர சொல்றாங்கன்னு சொல்லவும், அச்சச்சோ எனக்கு பணம்லாம் தேவையில்ல, ஆல்ரெடி என்கிட்ட பாட்டி மீட் வாங்கினாங்க, அதுக்காக என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கார்டு எடுத்து ஹீரோயின் காட்டுறாங்க. பார்த்தா அந்த கார்டு 1 மில்லியன் மதிப்புள்ள கார்டு. ஆல்ரெடி பாட்டி தான் ஹீரோயினி கிட்ட மீட் வாங்கினப்போ இந்த கார்டு அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனா ஹீரோயினிக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. பாரு இவ்வளவு ஒரு கேடியா இருக்காளேன்ட்டு, இந்த கார்டு ஒர்த்தே இல்லம்மா, இதுல சுத்தமா பணமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கார்டை நைஸா அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிக்கிட்டு, என் பாட்டி வாங்கின மீட்டுக்கு நானே பணத்தை சென்ட் பண்றேன்னு அவங்க கழுத்துல இருந்த ஸ்கேனர்ல இருந்து ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அங்கே இருந்து பாட்டியை கூட்டிட்டு எஸ்கேப் பார்க்கலான்னு பாக்காரு. ஆனா பாட்டி ஹீரோ கூட வர மாதிரியே இல்ல. என்னால உன் கூட வரவே முடியாது, எனக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகளா வரணும், இப்பவே இவ்வளவு மேரேஜ் பண்ணிக்கணும் பயங்கர ஸ்டபனா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க இறந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாட்டி தான் ஹீரோவை வளர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டிமே ஒரு ஸ்டேபிளான மைண்ட் கிடையாது, ரொம்பவே சைல்டிஷா நடந்துப்பாங்க. ஹீரோயினை கூட்டிட்டு போய், இங்க பாருமா என் பாட்டி சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, அவங்க குழந்தை மாதிரி அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, அப்போ பாட்டியும் டே செஞ்சு நான் அங்க பேசிட்டு இருக்க, நீ எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்து தனியா பேசிட்டு இருக்க, என்ன ஏதாவது ட்ரிக் பண்ணலான்னு பாக்குறியான்னு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா தயவு செஞ்சு எனக்காக என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பா, அவன் சம்பாதிக்கிற பணத்துல வாங்கிட்டே கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி இது ஒண்ணு விளையாட்டு இல்ல, ஜோக் பண்ணாதீங்கன்னு சொல்ல, யார் சொன்னதை நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என் பேரனை மேரேஜ் பண்ணிக்கணும். ஹீரோயின் கையை பிடிச்சி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி என்ன நீங்க இப்படிலாம் அழுதுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அங்க அசிஸ்டன்ட்டும், வாங்க பாட்டி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கட்டும், நம்ம கார் கிட்ட போய் வெயிட் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாரு. பாட்டி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினி கிட்ட, இங்க பாரு என் பாட்டிக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு என் பாட்டியோடைய சந்தோஷம் தான் முக்கியம், சோ நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாம், என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், என்ன விளையாடுறீங்களா, மேரேஜ்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க என்ன இவ்வளவு அசல்ட்டா பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. இங்க பாரு எனக்கு உன் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் டைம் இல்ல, பிரசிடென்ட் எனக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரம் சொல்லு என்ன மேரேஜ் பண்ணிக்க, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாரு. ஆமா என்ன நீ ஏதோ பிரசிடென்ட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா, நீ பிரசிடென்ட்க்கு டிரைவர் தானே, எங்க எனக்கு 10 மில்லியன் பணம் வேணும், உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க, என்னால கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, கண்டிப்பா என்னால கொடுக்க முடியும்னு ஹீரோ சொல்ல, அப்போ ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. லைன்ல அவங்க டியூட்டர் தான் இருக்காங்க. கால் அட்டன் பண்ணி பேசவும், ஹீரோயின் டியூஷன் ஃபீஸா 10,000 ரூபாய் உங்களுக்கு பணம் தரணுமா, அந்த பணத்தை ஹீரோயின் இன்னும் பே பண்ணாம இருக்கிறதால நாளையில இருந்து டியூஷன் பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஹீரோயினுக்கு பண தேவை அதிகமாவே இருக்கு. ஹீரோ சொன்ன ஆஃபரை ஏத்துக்கிட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறாங்க. சரி சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு ஹீரோ கேட்கவும், இத பாருங்க எனக்கு நீங்க கடனா கொடுத்தா மட்டும் போதும், நான் சீக்கிரமாவே அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பணத்தை மட்டும் கொடுத்தா போதும்னு ஒரு விரலை மட்டும் காட்டுறாங்க. என்ன 1 மில்லியனானு ஹீரோ கேட்கவும், இல்ல அவ்வளோலாம் இல்ல 10,000 ரூபான்னு சொல்றாங்க. என்ன 10,000 ரூபாய் மட்டும் தானு கேட்டுட்டு நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு அவங்க மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கையில மேரேஜ் சர்டிபிகேட்டோட வெளியில வராங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட, ஜியா நீ கேட்ட மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ சேல்ஸ்க்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, பாட்டி கூடயே உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு, அப்பனா ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வந்துருவா, ஏன்னா எனக்கு ஸ்டடிஸ் இருக்கு, நான் கிளாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. என்ன நீ படிச்சுட்டு இருக்கியா, அப்போ நீ அடல்ட் இல்லையா சின்ன பொண்ணான்னு கேட்க, கவலைப்படாதீங்க எனக்கு மேரேஜ் பண்ற ஏஜ் வந்துச்சு, ஏஜ் இல்லைன்னா எப்படி சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆக்சுவலி நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன், இந்த இயரோட எனக்கு ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆகுது, நானே தான் ஏன் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வராரு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளாஸுக்கு போ, உடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் அட்ரஸ் உனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் டிராப் ஆகி கார்ல ஏறிக்கிறாரு. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு வீட்டை பாரு, வீடு ரொம்பவே ஒஸ்டா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு ஷிப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஈவினிங் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினியும் ஹீரோ ரெடி பண்ண அந்த வீட்டுக்கு தான் வராங்க. அந்த வீட்டை பார்த்துட்டு, என்னங்க இந்த வீட்டுல தான் நம்ம தங்க போறோமா, இதை பார்த்தா வில்லா மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. இந்த அசிஸ்டன்ட் கிம் இருக்கானே உருப்படியா ஒரு வழியும் செய்ய மாட்டா, ஒஸ்டான வீட பாருனா வில்லாவை பார்த்து வச்சிருக்கான்னு புலம்பிக்கிட்டே ஹீரோயினி கிட்ட, ஆக்சுவலி இந்த வீட்டுல தான் நம்ம தங்க போறோம், ரெண்டுக்கு எடுத்துருக்கோம்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கவே ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல பாட்டி இருக்காங்க, 2 பேருமே வெல்கம் பண்றாங்க. என்ன நான் சொன்ன மாதிரி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, எங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிங்கன்னு சொல்ல ஹீரோயினும் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க பேரன் கிட்ட, சரி செஞ்சோ ஜியாவை மேரேஜ் பண்ணல, உன் ஒய்ஃபுக்கு பெட்ரோல் கிஃப்டா என்ன கொடுத்தன்னு கேட்கவும், பாட்டி அவர் ஆல்ரெடி எனக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விரல் காமிக்கிறாங்க. அதை பாட்டி 10 மில்லியன் புரிஞ்சுக்கிட்டு, டே செஞ்சு நம்ம ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃபேமிலி, நீ என்னடானா அவளுக்கு வெறும் 10 மில்லியன் மட்டும் தான் கொடுத்தியானே ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நல்ல வேலை 10,000 ரூபாய் தெரிஞ்சா ஹீரோவை அடிச்சிருப்பாங்க போல. ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியாம ஹீரோவை பார்க்க, அது ஒண்ணு இல்ல என்
பாட்டிக்கு இப்பெல்லாம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே பாட்டியும் ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்து முதல்ல என் கூட வாமா, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்களை ஷாப்பிங் தான் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ தேவையானதை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா பாட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்லவும், என் பேரை சம்பாதிக்கிறது யாருக்காக, உனக்காக தானே, உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய ஓல்டு கிளாஸ்மேட் பொண்ணு ஒருத்தி வரா. அவ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன திடீர்னு ஷாப்குள்ள ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதேன்னு பார்த்தா, ஜியா நீ தான் வந்திருக்கியா? ஆமா, மீட் சேல்ஸ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? நீ என்ன ஒன்னும் பெரிய ரிச்சான கேர்ள் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி ஷாப்புக்கு வந்து இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவங்கள ரொம்பவே புள்ளி பண்ணி பேசிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், எப்படிதான் உங்க ஷாப்புக்கு வந்தா ட்ரீட் பண்ணுவீங்களா, ஒரு கஸ்டமருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, கஸ்டமருக்கு நாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்போம், ஆனா உன்ன மாதிரி மார்க்கெட்ல வேலை பார்க்கறதுக்குள்ள ரெஸ்பெக்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ட்ரை பண்றா. அதை பார்த்த பாட்டிக்கா செம்மையா கோவம் வருது. எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு மருமகளை புள்ளி பண்ணுன்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஓல்டு லேடி ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிட்டே, இல்லைன்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு உன்னை கழுத்து பிடிச்சி வெளியில தெலுன்னு சொல்லிட்டு இருக்க. பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கூட உங்க பேரண்ட்ஸ் உனக்கு கத்து தரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டி கிட்ட, பாட்டி ஒரு நிமிஷம் வெளியில போய் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அந்த கிளாஸ்மேட் பொண்ணு கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்குலாம் உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேட்டேன். இந்த மாதிரி லக்ஸரியஸான இடத்துல வேலை பார்க்கறதெல்லாம் நீ என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நினைப்பா? எங்க உன்னால முடிஞ்சா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு திங்ஸை வாங்கி கட்டு பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு அந்த ஷாப்போடைய மேனேஜருமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு வராங்க. பாருங்க மேனேஜர், இந்த பொண்ணு தான் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவ மார்க்கெட்ல வேலை பார்க்குற சாதாரண சேல்ஸ் ஸ்கேலு, இவளால இங்க இருக்கிற பொருள்லாம் எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அவளால வாங்க முடியாதுன்னு யார் சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டே அங்க ஹீரோ வராரு. ஆல்ரெடி அந்த ஜுவல்லரி ஷாப்போடைய மேனேஜருக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்போடைய ஒன் ஆஃப் த பார்ட்னரே ஹீரோ தான். அங்க ஹீரோவை பார்த்ததும் கூ சார் நீங்களான்னு சொல்லி கேட்க, பக்கத்துல ஹீரோயின் நிக்கிறதால என்னங்க மேடம் என்ன போய் கூன்னு சொல்றீங்க, ஆனா கூவோடைய டிரைவர் மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கண்ணை காட்டவும் அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிறாங்க. உடனே ஹீரோ கிட்ட, சரிங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நானே எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோயின் கிளாஸ்மேட்டும், மேனேஜர் மேம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவர் சாதாரண டிரைவர், அவ ஒரு சேல்ஸ் கேளு, அவங்க கிட்ட போய் எதுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குறா. டிரைவரா இருந்தா என்ன, உனக்கு எதுவும் தெரியாது, வாய் மூடுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காஸ்ட்லியான ரிங்ஸ் எல்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க காட்டின ஒரு ரிங் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஆனா அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்குங்கிறதால எனக்கு இது வேணா கொஞ்சம் கம்மி ரேட்ல காமிங்கன்னு சொல்றாங்க. ஆனா மேனேஜரோ, இது பார்க்க தான் டைமண்ட் ரிங் மாதிரி ரொம்பவே காஸ்ட்லியா தெரியும், ஆனா இது ரொம்பவே சீப்பான ரேட் தான் சொல்லி கம்மி ரேட்டுக்கு அந்த ரிங்கை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் ஹாப்பியா பணத்தை பே பண்ணிட்டு அந்த ரிங்கை வாங்கிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிளாஸ்மேட் பொண்ணும் மேனேஜர் கிட்ட, 3 லட்சம் ரூபாய் மதிப்புல ரிங்க எதுக்காக அவளுக்கு இவ்வளவு சீப்பான ரேட்டுக்கு கொடுத்தீங்கன்னு கேக்குறா. ஏன் அடுத்த மாசம் உனக்கு என்ன சேலரி வேணாமான்னு கேக்குறாங்க. அவளுக்கு எதுவுமே புரியல, என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும், அவர் என்ன சாதாரண டிரைவர் நினைச்சு, அவரு தான் கோ குரூப் ஆஃப் கம்பெனியோட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம நம்ம ஒர்க் பண்ற இந்த ஜுவல்லரி ஷாப்பு கூட அவருடைய கண்ட்ரோல இருக்கக்கூடிய ஷாப்பு தான் சொல்றாங்க. அதை கேட்டு அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆள் கிட்டே நம்ம மோதிரம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வீட்ல தான் காமிக்கிறாங்க. பாட்டி ஹீரோ கிட்ட ஒரு கார்டை கொடுத்தா, இந்த கார்டுல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒழுங்கா பாத்துருவான்னு சொல்றாங்க. பாட்டி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என் உடம்புக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லவும், செஞ்சு எனக்கு வயசு தான் ஆயிடுச்சு, ஆனா காது நல்லாவே கேட்கும், என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு தெரியும்டா உனக்கு ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கு, அதனாலயே சில டைம் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு செக்ஸபிலிட்டி கம்மி இருக்கும் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துட்டு இருக்கு. பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாட்டி அவங்களுடைய டிராமா ஆரம்பிச்சுட்டாங்க. அழுதுகட்டி, நான் என்ன பெருசா கேட்டேன், ஒரு கொள்ளு பேரனை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என் ஆசை நிறைவேற மாதிரி நான் செத்து போயிடும் போல இருக்குன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி போதும் நிறுத்துறீங்களா, சரிங்க பாட்டி நீங்க சொன்னபடியே நானும் செய்யாவும் உங்களுக்கு வர வருஷத்துக்குள்ள கொள்ளு பேரனை பெற்று தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்பனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்காக ட்ரெடிஷனல் சூப்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான சூப் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களும் அது நல்லா இருக்குன்னு ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி பாட்டி அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. அதை பார்த்துட்டு சீக்கிரமாவே என் கொள்ளு பேரை நான் பார்க்க போறேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோ ரூம்குள்ள போகும்போது ஹீரோயின் ரொம்பவே ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களுக்காக ஏசி எல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறாரு. திடீர்னு ஹீரோயின் பெட்ல ஏறி நின்று குதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா, கீழே விழுந்து தொலைஞ்சிடாதுன்னு சொல்லுவோம். சத்தம் போடாதீங்க, பாட்டி வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து அவரை கிஸ் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாட்டியும் உள்ள 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க போல இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. எங்க ஹீரோக்கா ஹீரோயினை க்ளோஸா பார்க்கவும் பயங்கரமா டெம்ப்ட் ஆகுறாரு. இவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினுக்கா உண்மையிலே ஹார்ட் ஆகுது. சரி நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வான்னு சொல்லவும், இல்ல என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பாரு சியா, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, நாளை பின்ன என்ன இதுவும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, இல்ல நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றேன், பாட்டிக்காக மட்டும் இல்ல ஒரு மனைவியா என்னுடைய கடமைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அப்பதானே நம்ம மேரேஜ் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்ல, தென் 2 பேருமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கோ ஹீரோனிக்கோ ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது.
என்னடா டிராமா ரொம்பவே ஸ்மூத்தா போகுது, இன்னமும் டிராமாவில் வில்லி வில்லன்ஸை காணுமேன்னு பார்த்தா இப்பதான் இந்த டிராமாவோட வில்லிக்கான என்ட்ரி. ஹீரோக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி எனக்கு ரொம்பவே கால் வலிக்குது, வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்குறா. தென் ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்து லின்னுங்கிற ஹீரோக்கு கால் பண்ண அந்த பொண்ணை தேடி தான் போயிருக்காங்க. அங்க அந்த லின்னோ ஹீரோ கிட்ட ஹீரோனை பார்த்துட்டு செஞ்சு எதுக்காக ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, சாரி நீங்க பேசிட்டு வாங்க நான் வெளியில வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போக ட்ரை பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சு உட்கார வச்சு, இங்க பாரு லின், இவ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, இவ தான் என் வைஃப் சியா, லாஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்ல அதை கேட்டு அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. செஞ்சு என்ன சொல்றீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா, எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க, ஆக்சுவலி எங்க மேரேஜ் திடீர்னு நடந்ததுல யார்கிட்டயும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணல, என் பாட்டிக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்து மனசுக்குள்ள நிறைய வெஞ்சன்ஸ் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ கையில அடிபட்டு கட்டு போட்டிருக்கா. அதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயின் உங்க கைக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான், கிளாஸ் கிழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க வந்து அவருடைய கேர்டேக்கரும் மேடம் போய் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கையில பட்டது சின்ன அடி கிடையாது, ரொம்பவே அதிகமா தான் அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ ஹீரோ கிட்ட சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி அது வந்து பக்கத்துல இருந்த கிளாஸை கூட என்னால எடுக்க முடியல, நடக்க முடியாம என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வீல் சேர்லயே போயிடுமோன்னு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் லின் எதுக்கோ ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா சீக்கிரமாவே உங்க கால் சரியாக்கிடுன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும் ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் அவகிட்ட ரொம்பவே கேரிங்கா பேசுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்து போறாங்க. அங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவா இருக்கும், ஒருவேளை நம்ம தான் தேவையில்லாம ஹீரோடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகிட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வெளியில இருந்து ஹீரோவோ நீ இதுக்கு ஃபீல் பண்ணதா, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே இன்னும் கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணிக்கிட்டே டோரை ஓபன் பண்றாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறாரு. என்னாச்சு, உன் ஹஸ்பண்ட் வேறொரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு நீ எதுவும் ஜெலஸ் ஆனியான்னு கேட்கிறாரு. இல்லையே, அப்படிலாம் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் எழுந்து வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஜியா நீ போய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆக்சுவலி அந்த பொண்ணு யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயை அங்கேருந்து கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஹீரோவுக்கும் அந்த லின்னுக்கும் என்ன சம்பந்தங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அந்த லின்னு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ லைக்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு தடவை ஹீரோ ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் அவரை ஹிட் பண்ண வந்திருக்கும். அப்ப அவ தான் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கார் முன்னாடி இவ விழுந்திருப்பா. சோ அந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த லின்னுக்கு கால் அடிபட்டு கால் நடக்க முடியாம போயிருந்திருக்கும். சோ தன்னை காப்பாத்தின சேவியருங்கிறதாலையும் தன்னால தான் கால் அடிபட்டு கால் நடக்க முடியாம இருக்காங்கிற ரீசனுக்காகவும் தான் அந்த லின்னு மேல ஹீரோ இவ்வளவு ஒரு கேரிங்கா இருக்காரு. இப்போ அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லுவோம், அவங்களுமே ஹீரோவை புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் கிடையாது, நானுமே அந்த லின்னை டேக் கேர் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் எந்த வித சஸ்பெக்ஷனும் இல்லாம தன்னை புரிஞ்சுக்கிட்டதால ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மறுநாளே அந்த லின்னை கூட்டிட்டு ஹீரோயின் ஷாப்பிங்லாம் போறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கையை காட்டி, இந்த ட்ரெஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீ வேணா எடுத்து ட்ரை பண்ணி போறேன்னு சொல்றா. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறாங்க. அதோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதும் இல்ல, இந்த ட்ரெஸ் எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த லின்னு ஹீரோயினை அந்த ட்ரெஸ்ஸை ட்ரையல் பண்ண சொல்லவும் அவங்களும் போயிட்டு ட்ரையல் பண்ணிட்டு வராங்க. பாரு இந்த ட்ரெஸ் உண்மையில உனக்கு நல்லா இருக்குன்னு அந்த லின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வர ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் பொண்ணும் ஹீரோயின் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஜியா உனக்கு என்ன டேஸ்ட், இந்த ட்ரெஸ் உனக்கு சுத்தமாவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த லின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சு, அந்த ட்ரெஸ் ஜியாவுக்கு நல்லா தானே இருக்கு, எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டோ அப்போ நீங்க தான் இந்த ட்ரெஸ் அவளுக்காக செலக்ட் பண்ணதா, எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ முன்வீரதம் இருக்கும் போல, அதனாலதான் இவ்வளவு கேவலமான ட்ரெஸ் ஜியாவுக்காக செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றா. உடனே இந்த லின்னோ என்ன பண்றது, நான் ரொம்ப வருஷமா ஷாப்பிங் போகாம வீல் சேர்ல இருக்கதால என்னால ஒரு ட்ரெஸ்ஸை கூட செலக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அழுது சைன் போட்டுட்டு இருக்கா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா இவன் இந்த அளவுக்கு சைன் போட்டுட்டு இருக்கான்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா அங்க ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அவர் வரதை பார்த்துதான் இப்ப அழுற மாதிரி சைன் போட்டுட்டு இருக்கா போல. அங்க ஹீரோ வந்து என்ன விஷயம்னு கேட்கும் போது, பாருங்க நான் ரொம்ப வருஷமா ஷாப்பிங் கூட போகாம வீல் சேர்ல இருக்கிறதால என்னுடைய ட்ரெஸ் செலக்ஷன் சரியில்லாம நான் ஜியாவை கோவப்படுத்திட்டேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டோ பாரா இந்த பொண்ணை எந்த அளவுக்கு நடிக்கிறா, கண்டிப்பா இவளுக்கு தான் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இப்போதான் லின்னு எல்லாத்தையும் மறந்து வெளி உலகத்தோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றா, தேவையில்லாம அவ ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்கன்னா ரெண்டு பேருமே முறைச்சு விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினை உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் பசங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணலான்னு உள்ள கூட்டிட்டு போறா. ஹீரோயினியும் அந்த பசங்க கூட சேர்ந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறானா, ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க பசங்க கூட சேர்ந்து பாட்டு பாடும்போது அதை போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டு லொகேஷனை ஷேர் பண்ணிடுறா. ஆல்ரெடி எங்க ஹீரோவும் லேட் நைட் ஆயிடுச்சு, இன்னமும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு அவ அனுப்பின போட்டோஸ் எல்லாம் பார்க்கவும் பயங்கரமா ஜெலஸ் ஆகுறாரு. அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி அந்த லொகேஷனுக்கு தான் போறாரு. அங்க ஹீரோயின் பசங்க கூட உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கத பார்க்கவும் அவருக்கு இன்னுமே ஜெலஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஹீரோயின் வர ஃபுல்லா குடிச்சிருந்ததால அங்க வந்த ஹீரோ பார்த்துட்டு, பாரு நான் ஃபுல்லா குடிச்சிருக்கிறதால அங்க நிக்கிற ஒரு ஆள் கூட என் ஹஸ்பண்ட் மாதிரியே தெரியுதுன்னு சொல்றாங்க. ஜியா நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், அட குரல் கூட என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுக்கு மேல ஹீரோவால பொறுமையா இருக்க முடியல. ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினை தூக்கி பெட்ல தொப்புன்னு போட்டுட்டு, உனக்கு வர வர துணிச்சல் அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன். லேட் நைட் ஆகுது, வீட்டுக்கு வராம பசங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே ஹீரோவை பிடிச்சி இழுத்து ஜெலஸ் ஆகும்போது கூட என் ஹஸ்பண்ட் ரொம்பவே கியூட்டா இருக்காருன்னு சொல்ல, இப்படி ஹீரோயின் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தா அதுக்கு மேலேயும் ஹீரோயின் மேல கோவப்பட முடியல. ஹீரோயினை பார்த்து சிரிச்சிடாரு. ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டே இன்டிமேட்லி இருக்காங்க. மார்னிங் ஆகுது. காலையிலே நளின்னு ஹீரோ தேடி ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. என்னாச்சு இவ்வளவு காலையிலே வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ஹீரோ கேட்கவும், உங்களுக்காக போரேஜ் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நேத்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதால ஹீரோயின் உங்க மேல கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் கில்ட்டியா இருந்தது, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு, ஆமா நைட்டு உங்க வைஃப் வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேக்குறா. ஒருவேளை நைட்டு நடந்த சம்பவத்துக்கும் இவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா என்னங்கிறது தெரியல. திடீர்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கவே அங்க ஹீரோயின் தூங்கி எழுந்து வராங்க. அவங்க போட்டிருக்க அரகுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அப்போ நைட்டு இதுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை இல்ல போல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நான் ஜஸ்ட் இந்த போரேஜ் கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த போரேஜ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட டிரைவர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் தான் கிளம்பி வராரு. அப்படி வரும்போது வழக்கம் போல அவருடைய இ சைக்கிள வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லி கார்ல மறிக்கவும், அதை இந்த லின்னு நோட்டீஸ் பண்ணிடுறா. இவர் இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு கவனிக்கிறா. அந்நேரம் பார்த்து இந்த அசிஸ்டன்ட் வர ஹீரோ கிட்ட, சார் என்ன எவ்வளவு நாளைக்கு தான் சார் டிரைவர்னு சொல்லி உங்க வைஃபை ஏமாத்திட்டு இருப்பீங்க, எப்பதான் சார் உண்மையா சொல்ல போறீங்கன்னு கேக்குறாரு. நான் மட்டும் டிரைவர் இல்ல, கோ குரூப்போடைய பிரசிடென்ட் நான் தானே. என் வைஃபுக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு என் மேல இப்ப இருக்கிற லவ் அதுக்கப்புறம் இருக்குமாங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம நான் அவளுக்கு இன்னும் ப்ராப்பரா ப்ரொபோஸ் கூட பண்ணல. சீக்கிரமாவே ப்ரொபோஸ் பண்ணிட்டு நான் யாருங்கிற உண்மையா அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே இந்த லின்னு கேட்டா, ப்ரொபோஸா பண்ண போறா, அதுக்கு நான் விட்டா தானே, உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு ஜியாவை தெரிய போக போறேன், அதுக்கு நான் என்னைக்குமே அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயினை மீட் பண்ண தான் போறா. அங்க ஹீரோயினை மீட் பண்ணி, ஹீரோ டிரைவர் கிடையாது, கோ குரூப்போடைய பிரசிடென்டே அவர் தான் சொல்றா. ஆனா ஹீரோயினை தான் நம்ப மாட்டேங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் சாதாரண ஒரு டிரைவர் தானே, எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே இந்த லின்னு என்ன பண்ணிடுறானா, ஹீரோ யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னா ஹீரோ பத்தின மொத்த டீடைலையும் எவிடன்ஸோட ஹீரோயின் கிட்ட காட்டிடுறா. அதை பார்த்தா ஹீரோயினுக்கா பெரிய ஷாக்கா இருக்கு. அவங்களால அதை நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட இப்படி எல்லாம் நடிச்சு ஏமாத்தினாரோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தலன்னு இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை பிளே பண்ணி காட்டுறா. அதுல இந்த லின்னு ஹீரோ கிட்ட எதுக்காக அவனுடைய ஐடென்டிட்டி பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லாம இருக்கான்னு கேட்கிற மாதிரியும், அதுக்கு ஹீரோ நான் யாருங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சுதான் அப்புறம் என் பணத்துக்கு கேரண்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க மாட்டாரு. இவதான் ஹீரோயினை நம்ப வைக்க ட்ரீட் பண்ணிருக்கா. இதை கேட்டதோ ஹீரோயின் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க சாதாரண டிரைவர் தானா, எதுக்கு டிரைவர் மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறீங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போறேன், என் பாஸுக்கு இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா போனாதான் பிடிக்கும்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தா, ஆனா அப்ப கூட நீ என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பாட்டியை வந்து பாக்குறாங்க. பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கவும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க பக்கத்துல ஒரு நோட் மட்டும் எழுதி வச்சுட்டு, பாட்டி என்ன மன்னிச்சிட்டுங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்னால ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் எங்க போறாங்கன்னா, ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இருந்தா அந்த பழைய வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அவங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த வீடு திறந்துதான் இருக்கு. யாரு உள்ள இருக்கான்னு உள்ள வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயினுடைய ஸ்டெப் மாமா அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க. அங்க ஹீரோயினை பார்த்துட்டு, வாமா ஜியா நல்லா இருக்கேன்னு சொல்லி நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், என்னம்மா ஜியா அப்பா பார்த்து இப்படி கேட்கிற, நாங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணோம், அதனால தான் நானும் உன்னுடைய ஸ்டெப் மாமா உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. அதே எப்படி திடீர்னு என் மேல உங்களுக்கு அக்கறை வந்தது, உங்க நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, என்ன விஷயமா இங்க வந்தீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், அது ஒன்னும் இல்லம்மா, பாவம் நீயும் இந்த மாதிரி சின்ன வீட்டெல்லாம் வாழ்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலையா, அதனாலதான் நானும் உங்க அப்பாவும் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாப்பிள்ள ஓரளவுக்கு வசதியானவர் தான், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு டவுரியா கொடுக்க போறாருன்னு சொல்லுவோம். சோ பணத்துக்காக என்ன விற்க பாக்குறீங்க அப்படிதானே, அவ்வளவு உங்களுக்கு பண கஷ்டமா இருந்தா நீங்க வேணா அவரை போய் மேரேஜ் பண்ணிக்கங்களன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அப்பாவும், ஏசியா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, உன் மூஞ்சிக்கு என்ன பணக்காரன கிடைப்பா, இப்போ உனக்காக நாங்க பாத்திருக்க மாப்பிள்ள ஆல்ரெடி 2 தடவை மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவன் தான், அது மட்டும் இல்லாம அவன் நல்லா குடிக்கிறவனும் தான். வில்லேஜ்ல ஒரு சில பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, உனக்கு வேற வழியே இல்ல, நாங்க சொல்ற அந்த வில்லேஜ் மாப்பிள்ளைய நீ மேரேஜ் தான் பண்ணியாகணும்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்னால முடியாதுன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். ஹீரோயின் கழுத்துல அடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சுறாங்க. பார்த்தா இது எல்லாத்தையுமே அந்த லின்னு தான் பண்ணிருக்கா. லின்னு சொல்லிதான் ஹீரோயின் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க போல. ஜியா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது, நீ இருக்க வேண்டிய இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது கைகள் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு கிராமத்து வீட்டுல தான் இருக்காங்க. பயந்து போய் அவங்க அப்பா தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா உள்ள வராரு. இதுக்கப்புறம் நீ கத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே விட்டுட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்ப ஹீரோயின், அப்பா தயவு செஞ்சு என் கை கட்ட அவிழ்த்து விட்டுருங்க, உங்களுக்கு பணம் தான் வேணும்னா அந்த பணத்தை நான் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி தரேன், அப்படி இல்லைன்னா யார்கிட்டயாவது நான் கடை வாங்கியது தரேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் சிட்டிக்கு போயிருன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயின் கெஞ்சி கேட்கவும் அவருடைய கல் மனசு கொஞ்சம் கரையிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயே ஹீரோனுடைய ஸ்டெப் மாம் வந்து, அவ அப்படிதான் பேசுவா, அவ பேசுறதெல்லாம் காதுல வாங்காதீங்கன்னா அவர் மனசை மாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டை விட்டு போனதால பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான், பாட்டி அழாதீங்க பாட்டி, நம்ம ஆளுங்களை அனுப்பி
ஜியாவை நான் தேட சொல்லியிருக்கா. சீக்கிரமாவே ஜியாவை கண்டுபிடிச்சிடலான்னு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதுதான் சான்ஸ் அந்த லின்னு ஹீரோ கிட்ட பாருங்களேன், பாட்டி உடம்பு சரியில்லாதவங்க தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம இப்படி பாட்டியை விட்டுட்டு போயிட்டாலே இந்த மாதிரி பொண்ணையா நீங்க லவ் பண்ணீங்கன்னா ஹீரோவை நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோவுக்கு எதனால ஹீரோயின் வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாலேன்னு ஹீரோயின் மேல கோவமா தான் இருக்காரு. இதுல இந்த லின்னு வேற ஏத்தி விட மாதிரி பேசவும் உடனே அவருடைய ஆளுங்களுக்கு கால் பண்ணி ஜியாவை தேட வேணா திரும்பி வந்துருங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. மேரேஜுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதுல வேற ஹீரோயின் தப்பிச்சு போகாம இருக்கா. அவங்க ரூமுக்கு வெளியில 2 லேடிஸையும் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அந்த லேடிஸ் கூட ஒரு பையன் உட்காந்துருக்கான். எனக்கு இங்க ரொம்பவே ஹாட்டா இருக்கு, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு தான் போறான். ஹீரோயினுடைய குட் லக் அந்த பையன் வரும்போது அவங்க அம்மாவுக்கு தெரியாம கேம் விளையாடுறதுக்காக அவங்க போனையும் எடுத்துட்டு வந்திருப்பான். போனை பார்த்ததும் ஹீரோயின் அவன் பக்கத்துல போய் உட்காந்து, குட்டி பையன் நீ ரொம்பவே கியூட்டா இருக்க, உனக்கு சாக்லேட் வேணுமான்னு அவங்க கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவன் கையில இருந்த போனை வாங்கி ஹீரோவுக்கு தான் கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ இங்க ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கவும் கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஆனா திரும்ப ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த குட்டி பையன் வேற சீக்கிரமா போனை கொடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் கத்துற சத்தம் கேட்டு வெளியில இருந்த அந்த லேடியும் எழுந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ கால் அட்டன் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் சிஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்க, சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த லேடி உள்ள வரதுக்குள்ளேயே போனை கொண்டு போய் அந்த பையன் கிட்டே கொடுத்துட்டு கேஷுவலா உட்காந்துக்கிறாங்க. உடனே ஹீரோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஜியாவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்துல அவளை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை நோக்கி தான் ஹீரோ அவருடைய ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வர ஹீரோ வருவாரா வரமாட்டாரான்னு பயத்தோடய வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போற அந்த தருதல மாப்பிளையுமே உள்ள வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போய் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவன் ஹீரோயின் செவிலே ஒண்ணு வச்சு, இங்க பாரு அப்பா உன்னை பணத்துக்காக என்கிட்ட வித்துட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திறாரு. தென் அந்த ரவுடிங்களை அடிச்சு போலீஸ்லயே ஹேண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணமான ஹீரோயின் பேரண்ட்ஸையும் பிடிச்சிடறாங்க. உடனே ஹீரோயின் அப்பாவும் அப்பா பண்ண தப்புதமா அப்பா மன்னிச்சிருமான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட மன்னிக்க தயாராவே இல்ல. நீங்களா அப்பாவா இருக்க தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லி இவங்களுமே போலீஸ்ல ஹேண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சிட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கார்ல வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன இன்னைக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லி 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கையை பிடிச்சி, சாரி ஜியா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், என்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்லைங்க, நீங்க என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரு, ஜஸ்ட் பணத்துக்காக உங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இருக்கிற வரைக்கும் உங்க பணத்துக்கு வர கேரண்டி இல்லை, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லவும், ஜியா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் ஒத்துக்கிற ஆரம்பத்துல உன்னை அந்த மாதிரி தான் நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழக உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நான் ஒன்னு ட்ரூவா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுடைய பர்த்டே அன்னைக்கு என்னை பத்தின எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்குள்ளே தான் நான் வீட்டை விட்டு போயிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிக்க மாட்டியான்னு மூஞ்சி ரொம்ப பரிதாபமா வச்சு கேட்கவும், அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப பிகப் பண்ற மாதிரி, சரி என்ன வேற நீங்க காப்பாத்திருக்கீங்க, அந்த ரீசனுக்காக தான் உங்களை மன்னிக்கிறேன், ஏதோ பழச்சு போங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க ஹீரோயின் பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய பேட் லக்கா தான் நடந்துச்சுன்னு சொல்லி ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி ஹீரோயினை உள்ள வர சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா திரும்பி வந்தா ஃபேமிலி கூட சேர்ந்ததை பார்த்துட்டு இந்த லின்னுக்கா செம்மையா வைத்தறிச்சல் ஆயிட்டு இருக்கு. இவளை எப்படியாவது ஒழிச்சு கரலான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டு இருக்காளேன்னு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. நைட் ஆகுது. இந்த லின்னாவை அடியால பிடிச்சி செவ்விலே அடிச்சு, நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் அந்த ஜியா திரும்பி வரக்கூடாதுன்னு, அப்படி இருந்தும் எப்படியா உயிரோட வந்தான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. கரெக்டா நேரம் பார்த்தா அந்த பக்கம் பாட்டி வரவும் ஹீரோயின் பேரை சொல்லி பேசவும் இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க பாட்டி இருக்கிறது தெரியாம இந்த லின்னாவை அடியால் கிட்ட, நான் இவ்வளவு நாளா செஞ்சுக்காக வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு, அவன் என்ன விட்டுட்டு போயும் அந்த கறி வைக்கிறவளை போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அது மட்டும் இல்லாம அவளை கிட்னாப் பண்ணி நானும் ஏதோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கா, அந்த செஞ்சுக்காக நானும் என் காலை இழந்த மாதிரி இவ்வளவு நாளா இந்த வீல் சேர்லயே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி எழுந்து வர நடந்து காமிக்கிறா. அவ நடக்கிறத பார்க்கவும் பாட்டிக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அவ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுறாங்களா. அப்போ எல்லாத்துக்கும் இவதான் காரணமா, ஜியாவை இவதான் கடத்தினதா, உடனே போயிட்டு இதை தான் பேரங்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அவங்க நடந்து போகும்போது அந்த சத்தம் கேட்டு இவங்க பாத்துறாங்க. உடனே அந்த அடியாலும் ஓடி வந்து பாட்டியை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ அந்த லின்ன பாட்டி கிட்ட, என்ன நாங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டியான்னு கேட்கவும், எதுக்குடி இவ்வளவு நாளா என் பேரங்கிட்ட நடக்க முடியாத மாதிரி நடிச்சு ஏமாத்தி இருந்தேன், அது மட்டும் இல்லாம என் பேத்தி ஜியாவையும் நீ தானே கிட்னாப் பண்ணிருக்க, கண்டிப்பா இது என் பேரங்கிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு நான் உன்னை விட்டாதானே நீ போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பாட்டி பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க ஆல்ரெடி பாட்டியை தேடி ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர சத்தம் கேட்கவும் பாட்டி உடனே ஹீரோயின் பேரை சொல்லி ஜியான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாட்டியை வாயை பத்தும் போது அவங்களுக்குள்ள தள்ளுமுலை ஏற்படுது. அவ ட்ரெஸ்ல இருந்து ஒரு பட்டனை பாட்டி பிச்சிடுறாங்க. உடனே இந்த ஜியா பாட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்கள பிடிச்சி பலமா தள்ளி விட்டாரா. தள்ளி விட்டதுல கீழே போய் விழுந்தா அவங்க தலையில அடிபட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் மேல வந்து பார்க்கும்போது அங்க பாட்டி மட்டும்தான் மயக்கத்துல இருக்காங்க. உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாட்டியை ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் வெளியில வரும்போது பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு போய் கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர்
டாக்டரும் பாட்டிக்கு தலையில அடிப்பட்டதால தலைக்கு போகக்கூடிய ஒரு நரம்பு பிளாக் ஆயிருக்கு. அதனால பாட்டி இப்போ வெஜிடபிள் ஸ்டேட், அதாவது கோமாக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கா ஷாக்ல மயக்கமே வந்துருது. அங்க நடக்கிறது எல்லாத்தையும் இந்த லின்னு பார்த்துட்டு தான் இருக்கா. இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்க மறுநாள் பாட்டி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு யாரும் இல்லாதப்ப அவங்கள கிள்ளிலாம் பாக்குறா. அவங்க அசைவே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அப்ப உண்மையிலே இந்த கேள்வி கோமாக்கு தான் போயிடுச்சு போல, இந்த வயசுல உனக்கு தேவையான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் அங்க போறாங்க. வந்தா அவங்களும் பாட்டி கூடயே தங்கிடுறாங்க. நைட் ஆகுது. ஹீரோயின் பாட்டி பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியோட கையை லைட்டா அசையவும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பாட்டி எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை பாக்குறாங்க. அவங்க கைக்குள்ள ஒரு பட்டன் இருக்கு. ஆக்சுவலி இந்த பட்டன் அந்த லின்னுடைய தான். அவ பாட்டியை பிடிச்சு தள்ளி விடும் போது அவ ட்ரெஸ்ல இருந்து பாட்டி பிச்சு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் கையில அந்த பட்டனை பார்க்கவும் இந்த லின்னுக்கா சரியான பயம் வருது. ஜியா அந்த பட்டன் உனக்கு எது எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேக்குறா. இத பாட்டி தான் அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. ஒருவேளை பாட்டி யாராவது ஹர்ட் பண்ணும்போது ஒருவேளை அவங்க ட்ரெஸ்ல இருந்து இதை பிச்சிருப்பாங்களா என்னங்கிறது தெரியலன்னு சொல்றாங்க. ஜியா என்ன பேசிட்டு இருக்க? சாதாரண பட்டனை வச்சு நீயா இதுக்கு இந்த அளவுக்கு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்காது. பாட்டி கண்டிப்பா கால் அடறி தான் கீழே விழுந்திருப்பாங்க. அவங்கள போய் யார் தள்ளிவிட போறா? அது மட்டும் இல்லாம செஞ்சு வர ஆல்ரெடி பாட்டிக்கு இந்த மாதிரி ஆனதுல ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு. இதுல இதெல்லாம் பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னா அவங்கள அப்படியே டைவர்ட் பண்றா. அதனால ஹீரோயினிமே ஆமா நான் தான் ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்குன்னு அந்த விஷயத்த கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த லின்னு என்ன பண்றானா அவ அடியால் கிட்ட அந்த பாட்டியை நான் அன்னைக்கு தள்ளி விடும் போது அவங்க என் ட்ரெஸ்ல அந்த பட்டனை பிச்சிருந்திருப்பாங்க போல, அந்த பட்டன் இப்போ ஹீரோயின் கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை விட்டு வைக்க கூடாது. இது மட்டும் செஞ்சுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம்னு சொல்லி ஹீரோயினியா கிட்னாப் பண்ணி கொலை பண்ண பிளான் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. லின்னும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்கும் போது அவங்க பக்கமா போற ரெண்டு பேரு ஹீரோயின் காதல கேட்கிற மாதிரி என் பாட்டி ரொம்ப நல்லா கோமாவில் இருந்தாங்க, ஒரு டாக்டர் கிட்ட நாங்க கூட்டிட்டு போனோம், அந்த டாக்டர் என் பாட்டியை குணப்படுத்திட்டாங்க, இப்போ என் பாட்டி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயின் அவங்க கிட்ட ஓடி போய் நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சொன்ன அந்த டாக்டர் கோமாவில் இருந்தவங்கள சரி பண்ணிட்டு வரா, ஒரு பேர் என்ன, ஒரு அட்ரஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லேடியும் ஏதோ ஒரு பேரை சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே ஹீரோயின் அந்த அட்ரஸை தேடி அந்த டாக்டரை மீட் பண்ணதான் போறாங்க. சோ இது எல்லாமே இந்த லின்னோட ஏற்பாடு தான். ஹீரோயினை கிட்னாப் பண்ணதா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கா. எங்க ஹீரோயினும் அந்த அட்ரஸை தேடி அந்த டாக்டர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே உள்ள போறாங்க. அங்க இருந்த லின்னோட ஆளோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். கண்வழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல இந்த லின்னும் அவருடைய அலியாலும் தான் இருக்காங்க. லின் என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்க, என்ன விடுன்னு சொல்லுவோம். அவ ஹீரோயின் முன்னாடி எழுந்து நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோயினிக்கா பெரிய ஷாக்கா இருக்கா. அப்போ நீ நடப்பியா, உன்னால நடக்க முடியுமா, அப்ப எதுக்கு இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தான்னு கேட்கவும், அட இதே மாதிரி ரியாக்ஷனை தான் உன்னுடைய அந்த பாட்டியும் நான் நடக்கும் போது கொடுத்தாங்க, அதே மாதிரி நீயும் பண்ற, நீ மட்டும் அன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா அந்த பாட்டியோட கதையை அழகா அன்னைக்கே முடிச்சிருப்பேன். ஆனா பாவம் ஒன்னாலதான் இப்ப கோமால கடந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்றா. அப்போ நீ தான் பாட்டியோட இந்த நிலைமைக்கு காரணமா, எதுக்கடி இதெல்லாம் பண்ணனே ஹீரோயின் கேட்கவும், ஏன்னா அது எல்லாத்துக்கும் ரீசனே நீ தான், நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதே எல்லாத்தையும் பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனாலதான் பாட்டி இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க. என்ன பாக்குற, நான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதுல்ல, உன் அம்மா அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து நான் தான் அந்த வில்லேஜ் மாப்பிளைக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க சொன்னேன், ஆனா உன்னோடைய குட்ல செஞ்சு உன்னை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டான்னு சொல்ல, நான் உன்னை ஒரு சிஸ்டரா தானே பார்த்தேன், எதுக்கடி இதெல்லாம் பண்ணனு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு அவங்கள செவிலே அடிச்சு பிளான் பண்ணி என் காலே போனாலும் பரவாயில்லன்னு செஞ்சுக்காக எல்லாமே பண்ணேன், ஆனா நீ என்னடானா இடையில வந்து செஞ்சுவை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்ட, அதனாலதான் பிளான் பண்ணி செஞ்சு கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா அந்த பட்டனை கொடுத்துரு, அந்த பட்டனை எங்க வச்சிருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் அவளை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன உனக்கு மட்டும் தான் பிளான் பண்ண தெரியுமா, ஏன் எங்களுக்குலாம் தெரியாதானே கேக்குறாங்க. என்னடி சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்கவே அங்க ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் வந்து அந்த லின்னையும் அவருடைய அந்த அடியாலையும் பிடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்ப கூட இந்த லின்னு ரொம்பவே திமிரா ஹீரோ கிட்ட, என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஈவன் போலீஸ் கிட்ட போனா கூட அதுக்கு எவிடன்ஸ் வேணும்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப கத்திட்டு இருக்காது, ஆல்ரெடி நான் இங்க வரதுக்கு முன்னாடியே இந்த மினி கேமராவை எடுத்துட்டு வந்தேன், இதுல நீ பேசினது நீ பண்ண கிரைம்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, இவ்வளவு ஈஸியா உன் ட்ராப்ல வந்து சிக்கிறதுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சியா, ஆல்ரெடி நானே என்னுடைய ஹஸ்பண்டோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டி கையில இருந்து ஹீரோயின் அந்த பட்டனை எடுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க முன்னாடி இக்னோர் பண்ணி இந்த மாதிரி காட்டியிருந்தாலும் அடுத்த செகண்டே அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. சோ அப்பவே அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த லின்னு மேல டவுட் வந்திருக்கும். ஆனா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லாததால எவிடன்ஸை கிரியேட் பண்ணதான் ஹீரோயின் கையில அந்த மினி கேமராவை கொடுத்து அந்த லின்னோட ட்ராப்ல ஹீரோயின் தானா போய் சிக்கிற மாதிரி ஹீரோ தான் ஹீரோயினை அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. சோ அவங்க பிளான் பண்ணபடியே அந்த லின்னு அவ வாயாலே எல்லா உண்மையும் உளறிட்டா. ஆனா இப்போ கூட அந்த லின்னு தான் பண்ண தப்ப உணராம நான் செத்தாலும் என் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவளை பிடிச்சிருந்தவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. லைட் எடுத்து தன்னை தானே கொளுத்திக்கிட்டா. அதே இடத்துல செத்தும் போறா. ஃபைனலா ஹாஸ்பிட்டல் இருந்த பாட்டியுமே கண்விழிச்சிடுறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அழகான பாய் பேபியுமே இருக்கான். அந்த குட்டி பையன் ஹீரோ விட ஹீரோயின் மேல பயங்கர பொசசிவா இருக்கான். எந்த அளவுக்கு பொசசிவ்னா ஹீரோயின் அவங்க பழைய கிளாஸ்மேட்னு சொல்லிட்டு ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த கிளாஸ்மேட் ஹீரோ கிட்ட ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு, ஹீரோயினிய பார்ட்டிக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது ஹீரோ கூட எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு. ஆனா அந்த குட்டி பையன் தான், அங்கிள் எங்க அம்மாவுக்கு அவுட் சைட் ஃபுட்லாம் ஒத்துக்காது, உங்களுக்கு வேணா நீங்க போங்க, எதுக்கு எங்க அம்மா கூப்பிடுறீங்கன்னு ஹீரோயின் கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறா. சோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல டிராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.